வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நாளை குடியரசு தின விழா கொண்டாட்ட ஏற்பாடு தீவிரம். சென்னையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் அதிரடி சோதனை. அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிப்பு. பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு அழைப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிரம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதையே பிரதமர் மோடி விரும்புவதாக பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுக சிதறியதற்கு பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளையும் குறை சொல்ல முடியாது என சசிகலா பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமே என எஸ். அழகிரி சவால். பாஜகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அண்ணாமலை பதிலடி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 29ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பிடித்தது RRR திரைப்படத்தின் நாட்டு பாடல். கோல்டன் குளோப் விருதை வென்ற நிலையில் படக்குழுவினர் கொண்டாட்டம். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. தொடரை ஒயிட் வாஷ் செய்து இந்திய அணி அசத்தல். இனி விரிவான செய்திகள். திமுக எம்பிக்கள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள EVK இளங்கோவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதையே பிரதமர் மோடி விரும்புவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய நீதி கட்சித் தலைவர் AC சண்முகத்தை பன்னீர்செல்வம் சந்தித்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய OPS, அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் அதற்கு தாம் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டேன் என்றும், கட்சியை இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்றது எடப்பாடி தரப்பினரே என்றும் குற்றம் சாட்டினார். சேலம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, செங்கோட்டையன், கருப்பண்ணன், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் எடப்பாடியார் அணி வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக விருப்ப மனுக்களை பெற்றனர். அதிமுக சிதறியதற்கு பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளையும் குறை சொல்ல முடியாது என மன்னார்குடியில் பேசிய சசிகலா தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சரியாக இருந்தால் நம்மளை யாருங்க என்னங்க செய்ய முடியும்? நம்ம என்னங்க பண்ணுறோம்? நம்ம என்ன 1 மாத குழந்தையா நம்மளை ஏமாத்துறது? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சரியாக இருந்தோம்னா சரியாக செய்ய முடியும். இப்போ என்னையெல்லாம் யாரும் பண்ண முடியுமா? என் நலன்கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு துணிவிருந்தால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமே என தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஈரோட்டில் எங்களுடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்களை எதிர்த்து அண்ணாமலை அந்த கூட்டணியின் சார்பாக இருக்கட்டும். நாங்கள் அதை ஒரு சவாலாக சொல்லுகிறோம். அப்படி அவர் நின்றால் அவருடைய துணிவை நாங்கள் வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பாஜகவிற்கான தேர்தல் இல்லை என்றும், பலம் வாய்ந்த கூட்டணி வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்வோம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றத்திலையும் தெரியும், இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக இல்லை. இதை தேர்தல் எடுத்து நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் யாருன்னு காட்டணும் என்கின்ற நிலைமை நமக்கு இல்லை. அதனால்தான் ஒரே ஒரு வேட்பாளர், ஸ்ட்ராங்கான வேட்பாளர்,
திமுகவை எதிர்த்து நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமோ தவிர இது பலப்பரீட்சை இல்லை. இந்த கட்சி ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கட்சி ஸ்ட்ரென்த் என்ன என்பது இந்த எலெக்ஷன்ல ஒரு தேவையில்லாத பேச்சு என்பது என்னுடைய கருத்துங்கண்ணா. குடியரசு தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியரசு தினமான வரும் 26ஆம் தேதி சுதந்திரத்திற்காக உழைத்த முன்னோர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து ஊராட்சி அலுவலகங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் காலை 11 மணிக்கு நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் வரவு செலவு கணக்குகள் மற்றும் பல்வேறு அரசு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் இந்த கூட்டங்களில் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நாளை கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் இரவு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விடுதிகளில் உள்ள வரவேற்பு பதிவேட்டையும் விடுதிகளில் தங்கியுள்ளோரின் விவரங்கள் குறித்தும் போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியேற்றவுள்ளார். இதையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காண்போரை பெரிதும் கவர்ந்துள்ளன. வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் கடந்த ஆண்டில் 1,17,690 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வணிக வரி இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி 2000 போலி பத்திரங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை சவுகார்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, தயாநிதி மாறன் எம்பி, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 425 கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது. கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை சுமார் 15.46 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 12 உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களை உள்ளடக்கிய மெட்ரோ ரயில் பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கையை கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து ஆர்டிஐயிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு திட்ட அறிக்கைக்கு தலைமை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தமிழக அரசு பதில் அளித்துள்ளது. இதன் மூலம் விரைவில் மெட்ரோ பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் பணிகளுக்காக மீண்டும் சென்னையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் 7 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்டர்சன் சாலை, பிளிங்டன் சாலை, கொன்னூர் சாலை, மேடவாக்கம் குளம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில், 5 ரதங்கள், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சிற்பங்களை ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். அவர்கள் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு கட்டணம் அளித்து சிற்பங்களின் சிறப்புகளை அறிந்து கொள்கிறார்கள். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்பத்தின் அருகிலும் பிரத்யேக QR கோடு பலகையை தொல்லியல் துறை அமைத்துள்ளது. அவற்றை சுற்றுலாப் பயணிகள் தங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து சிற்பத்தின் வரலாறு, அது உருவாக்கப்பட்டதன் பின்னணி ஆகிய விவரங்களை அவரவர் விரும்பும் மொழியில் அறிந்து கொள்ளலாம். G20 மாநாட்டு பிரதிநிதிகள் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள சின்னங்களில் கதிர்வீச்சு தாக்கம் உள்ளதா என அணுமின் நிலைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 2ஆம் தேதி சென்னையில் G20 மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க வரும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பிப்ரவரி 1ஆம் தேதி மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க உள்ளனர். இந்நிலையில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் உற்பத்தி பிரிவு மாமல்லபுரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதால் மாமல்லபுரத்தில் கதிர்வீச்சு அபாயம் உள்ளதா என்பதை அணுமின் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். குன்னூர் அருகே வசிக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரி ராமகிருஷ்ணன் என்பவர் தாம் உருவாக்கிய எலக்ட்ரானிக் முகக்கவசம் 99% கொரோனா பரவலை தடுக்கும் என அமெரிக்க ஆய்வகம் அறிக்கை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹை வோல்டேஜ் ஃபயர் வால் ஃபில்டர் ரெஸ்பிரேட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது கனடாவிலையும் இந்தியாவிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை யூஸ் பண்ணி ஒரு டிராவலர், டாக்டர், நர்சிங் அசிஸ்டன்ட் 99.99% வைரஸ் இல்லாத காற்றை இன்ஹேல் பண்ண முடியும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது. ஃபைனலி ஒரு லெபார்ட்டரி, நெல்சன் லெபார்ட்டரிஸ் இன் சால்ட் லேக் சிட்டி, USA இதை டெஸ்ட் பண்ணோம்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் 4 காட்டு யானைகள் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய அந்த யானைகள் தாளவாடி மலைப்பகுதியில் ஊருக்குள் நடமாடி வருகின்றன. அந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக 2 கள்ள துப்பாக்கிகளை நிலத்தில் பதுக்கி வைத்துள்ளார். அவற்றை சிலம்பரசன் எடுக்க முயன்றபோது கைப்பட்டு துப்பாக்கி குண்டு அருகில் இருந்த அவரது மனைவி மீது பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சிலம்பரசனின் மனைவி கஸ்தூரி ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மனைவியை சுட்டதாக சிலம்பரசனை கைது செய்த போலீசார் பதுக்கி வைத்திருந்த 2 கள்ள துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஜனவரி 27ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் 2ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. 83 குண்டங்களில் 150 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வேள்விகள் நடத்தினர். 108 ஓதுவார்கள் திருமறை திருப்புகழ் பாடினர். யாகசாலை பூஜையில் ராஜ அலங்காரத்துடன் அருள்பாலித்து வரும் சண்முகரை பக்தர்கள் தரிசனம் செய்து செல்கின்றனர். இதனிடையே பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜனவரி 27ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 6 பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 41 பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் கோவில் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தொகையை வசூலிக்க முடியாத நிலை உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். அவர்களுடன் இணை ஆணையர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 6 பெண்கள் உள்ளிட்ட 41 பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் இணை ஆணையர் தெரிவித்தார். கொழும்புவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 516 கிராம் தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. கொழும்பு விமானத்தில் வந்து இறங்கிய 2 இலங்கை பெண்களை சுங்க இலாக்கா அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதில் தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். அப்போது 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 516 கிராம் தங்கத்தை அப்பெண்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பெண்களையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். டெல்லியில் குடியரசு தினத்தன்று நடைபெறும் அணிவகுப்பில் கேரளாவைச் சேர்ந்த பழங்குடியின கிராமிய பாடகி நாஞ்சியம்மாவின் கலைக்குழுவினர் இருளர் நடனம் அணிவகுப்பில் இடம்பெறவுள்ளது. இதற்காக டெல்லி சென்றுள்ள நாஞ்சியம்மா தலைமையிலான கோத்ர கலமண்டலத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அட்டப்பாடியின் பழங்குடி நடனத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக கலைக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் RRR படத்தின் பாடல் இடம்பெற்றுள்ளது. திரையுலகின் உயரிய கௌரவமாக போற்றப்படும் 95வது ஆஸ்கர் விருதுகள் வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வழங்கப்படுகிறது. இதையொட்டி ஆஸ்கர் விருதுக்கான இறுதி பரிந்துரை பட்டியலை ஆஸ்கர் குழு வெளியிட்டுள்ளது. அதில் சர்வதேச அளவில் சிறந்த பாடலுக்கான பிரிவில் ராஜமௌலியின் RRR படத்தில் இடம்பெற்ற நாட்டு பாடல் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது. இசையமைப்பாளர் கீரவாணி இசையில் உருவான இந்த பாடல் அண்மையில் கோல்டன் குளோப் விருது வென்றிருந்த நிலையில் தற்போது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதை படக்குழுவினர் கொண்டாடி வருகின்றனர். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்தூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 385 ரன்கள் குவித்தது. இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஆகியோர் சதம் விளாசினர். அடுத்து நியூசிலாந்து அணி பேட் செய்த நிலையில் அந்த அணியின் தொடக்க வீரர் கான்வே சதம் விளாசினார். எனினும் நியூசிலாந்து அணி 41.2 ஓவர்களில் 295 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை 3-0 என கைப்பற்றி ஒயிட் வாஷ் செய்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் நாளை குடியரசு தின விழா கொண்டாட்ட ஏற்பாடு தீவிரம். சென்னையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் அதிரடி சோதனை. அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிப்பு. பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு அழைப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிரம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை.
அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதையே பிரதமர் மோடி விரும்புவதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுக சிதறியதற்கு பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளையும் குறை சொல்ல முடியாது என சசிகலா பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமே என கே.எஸ். அழகிரி சவால். பாஜகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அண்ணாமலை பதிலடி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 29ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பிடித்தது RRR திரைப்படத்தின் நாட்டு நாட்டு பாடல். கோல்டன் குளோப் விருதை வென்ற நிலையில் படக்குழுவினர் கொண்டாட்டம். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. தொடரை ஒயிட் வாஷ் செய்து இந்திய அணி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.